அனைவருக்கும் வணக்கம். திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் சேர்ந்து கூட்டணி வச்சு தாவேக்க ஆட்சி வரவிடாம தடுக்க போறாங்கன்ற பேச்செல்லாம் தேர்தல் முடிவுகள் வெளியானதுக்கு அப்புறம் அதிகமா பேசப்பட்டு வந்துச்சு. அப்போ மே 12 அன்று திருமாவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாரு. அந்த மாதிரிலாம் ஒன்றும் பேச்சுவார்த்தைலாம் நடக்கலைங்க, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணி வைக்கிறதெல்லாம் வதந்திகள் பரப்பிக்கிட்டு இருக்காங்க, குறிப்பா என்ன முதலமைச்சராக்கதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அதெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு மறுத்த அதே திருமாவர்கள் தான் மே 17ஆம் தேதி கொடுத்த பேட்டியில வெட்ட வெளிச்சமா போட்டு உடைச்சிருக்கிறாரு. ஆமா, திமுக தரப்பில் இருந்து என்ன முதலமைச்சரா நிறுத்தி திமுக அதிமுக ரெண்டு பேரும் கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராயிருக்காங்க அப்படிங்கிற உண்மையை வந்து போட்டு உடைச்சிருக்கிறாரு. இது இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசியல் களத்தையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குன்னு சொல்லலாம். இவர்கிட்ட 2 மணிக்கு நான் அந்த தகவலை சொல்லிட்டு ஆதவர்ஜனை வர சொல்லி 4 மணிக்கு அவரை அங்கிருந்து வெளியே அனுப்பிச்சிட்டு நான் எங்கள் அலுவலகத்தை நோக்கி வர்ற நேரத்தில் மறுபடியும் ஒரு ஃபோன் வருது. நீங்கள் கடிதம் கொடுத்தா கூட பரவாயில்ல, நீங்கள் தான் முதலமைச்சர், நான் டிக்ளேர் பண்ண போகிறேன், தயவுசெய்து நீங்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாதீங்கன்னு ஒரு ஃபோன் வருது. அப்போ நான் சொன்னேன், நான் கையெடுத்து கும்பிட்றேன், மன்னிச்சிருங்க, நான் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணிடுறேன். திருமாவர்கள் இப்படி பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது அன்றைக்கு அவர் இருந்தது திமுக கூட்டணியில, இன்றைக்கு அவர் இருக்க போறது இனிமே வந்து கூட்டணியை வந்து மாற்ற போறாரு இல்லையா, அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தாவேக கூட்டணியில, அது ஆல் இண்டியா லெவலில் இந்தியா கூட்டணி அப்படின்னு அழைக்கப்படும். இப்போ கூட்டணி மாறுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கு இந்த விஷயத்தெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்றாரு, அவரே வாலண்டரி அதெல்லாம் ரிவீல் பண்றாரு. அப்போ அது எதுக்குன்னு ஒரு கேள்வி வரலாம். திருமாவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவில் அமைச்சராவதற்கு ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்காரு. ஸோ அதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம். இதற்கு முன்னாடியே வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் திமுக தரப்புலேயே முன் வச்சிருந்தவர். நம்ம தாவேக்க அதை வழியை வந்து கொடுக்குறான்னு சொல்லும்போது அதை மறுக்கவா செய்வாங்க, கண்டிப்பாக வந்து அமைச்சர் பதவி வாங்கிடணும் அப்படிங்கிறது அவருடைய திட்டமாகவும் இருக்கு. இதில் தமிழக மக்கள் இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, திமுக அதிமுகவை பார்த்து என்ன மாதிரியான விமர்சனங்கள்லாம் முன் வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவின் அடிமை, பாஜக நேரடியாக உள்ள வர முடியல, அதிமுக மூலமா தமிழ்நாட்டை ஆள பார்க்குது, கைப்பற்ற பார்க்குது, அப்படி இப்படிலாம் சொன்னதுக்கு பின்னாடியும் என்டிஏ கூட்டணியில் இருந்த அதிமுகவோடு ஒரு அண்டர் கிரவுண்ட்ல ஒரு டீலிங் பண்ணி எப்படியாச்சும் நாம வந்து தாவேக ஆட்சியை தடுத்துடலாம் நினைக்கிறாங்கன்னா, அப்போ அவர்கள் அந்த தரப்பு எந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு திட்டத்தை தீட்டி இருக்கிறாங்க, அதுக்கு திரும்பவும் இசைவு கொடுக்கல, அது பெரிய அளவில் ஒர்க் அவுட்டும் ஆயிருக்காதுன்னு பல பேர் சொல்லியிருப்பாங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தீங்கன்னா அந்த இருதுரு அரசியல் ஒன்னா சேர்ந்த மாதிரி ஆயிரும், அது தாவேக்காக தான் கூடுதல் பலத்தை கொடுக்கும்னு சொல்லி பலரும் அறிவுரை சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால இது கைவிடப்பட்டிருக்கு. இருந்தாலும் திமுக தலைமை விரும்பிய விஷயம் என்ன, அதிமுகவினுடைய தலைமை விரும்பிய விஷயம் என்ன நம்ம பார்க்கும்போது இந்த ரெண்டு கட்சிகளையுமே ஒரு தவறான பாதையை நோக்கி இழுத்துட்டு போறதுக்கு தயாரா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. அதுக்கப்புறமா அப்படியே நம்ம வந்து இன்னொரு செய்திக்கு வந்தோம் அப்படின்னா, அதிமுகவில் இருந்து 25 எம்எல்ஏக்கள் இப்போ தாவேக்காவுக்கு ஆதரவு வந்து கொடுக்க தயாரா இருந்தாங்க இல்லையா, ஆதரவு கொடுத்துட்டாங்க, வாக்கெடுப்புல வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க. இப்போ ஒட்டுமொத்தமா வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவை கட்சியாவே இங்க கூட்டணியில் இணைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல இருக்கிறாங்க. இதுல இன்னொரு சிக்கலும் இருக்கு. அதிமுகவினுடைய கொறடாவின் உத்தரவை மீறி இவர்கள் வாக்களித்ததனால் இவர்களினுடைய அந்த எம்எல்ஏ பதவி பறிக்கப்படலாம். அப்படி பறிக்கப்பட்டாலும் நாங்க வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு, இல்ல நாங்க திருப்பியும் வந்து இடைத்தேர்தல் வரும்போது அதுல நாங்க போட்டியிடுவோம், அப்ப நாங்க வந்து கண்டிப்பா திருப்பி வெல்லுவோம், தாவேக்காவினுடைய சிம்பிளே நாங்க நின்று ஜெயிச்சு திருப்பி நாங்க வந்து எம்எல்ஏ அமைச்சராகும் அப்படிங்கிறது அவருடைய திட்டம். இப்ப இந்த திட்டத்திற்கு தாவேக்கா கிளியரா வந்து கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்க பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரியே கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அமைச்சரவையில பல முக்கியமான அமைச்சரவை பொறுப்புகளை இந்த அதிமுக எம்எல்ஏக்களுக்கு தாவேக்கா கொடுக்க இருக்கு. முக்கியமா எஸ்பி வேலுமணி, செய்வி சண்முகம், விஜயபாஸ்கர் இவர்களை போன்றவருக்கெல்லாம் மிக முக்கியமான அமைச்சர் பதவி. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அதிமுக ஆட்சியிலே கூட இவர்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்கன்றது கேள்வி. டாஸ்மாக் துறை, போக்குவரத்து, அதே மாதிரி வீட்டு வசதித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, இது எல்லாமே இவர்களுக்கு தான் வந்து ஒதுக்கப்பட இருக்கு. ஸோ இந்த அதிமுக தரப்புல இருந்து இந்த அமைச்சரவையெல்லாம் வாங்குறதுக்காக தான் இப்போ அவர்கள் காத்துட்டு இருக்காங்க. இங்கே நமக்கு ஒரு கேள்விகள்லாம் வருது. அதாவது அதிமுக குறித்து தமிழக வெற்றி கழகமும் முன்வச்ச விமர்சனங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இவர்கள்லாம் ஒரு ஊழல் சக்திகள், இவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவினுடைய ஒரு அடிமைகள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம அது வேற மாதிரி சொன்னார். பாஜகவினுடைய இன்னொரு ஃபேஸ் தான் அதிமுக. என்ன சொல்ல போனா பிஜேபியை டீல் பண்ற மாதிரி தான் அதிமுகவுமே விஜய் அவர்கள் டீல் பண்ணிட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு வந்து கூட்டணியில வச்சு அமைச்சரவையில் முக்கியமான இடமும் கொடுத்தாங்க அப்படின்னா, அது தாவேக்காவுடைய ஆட்சியை காப்பாத்துறதுக்கு வேணா அவர்களுக்கு உதவலாம். ஆனா தமிழ்நாட்டுடைய நலனை அவர் சொல்லிக்கிட்டு இருந்த அந்த ஒரு புதிய அரசியல், இதுவரைக்கும் இல்லாத ஒரு நியூ எரா, அதெல்லாம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு உதவான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உதவாது. ஏன்னா திருப்பியும் இவர்கள் வந்து அமைச்சர்கள் ஆனாங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில இவர்கள் பண்ணிட்டு இருந்த அத்தனை ஊழலும் தொடரும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி அவர்கள் மேல அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல வந்து பல கோடி ரூபாய் ஊழல், மாநகராட்சி பணிகள்ல வந்து பல கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு சொல்லி பல வழக்குகள் நிலுவையில் இருக்கு. அது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட வழக்குகள்ல இருந்து இன்னும் எக்கச்சக்கமான பிற நபர்கள் போட்ட வழக்குல எல்லாமே வந்து நிலுவையில் இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு இப்போ கோடிக்கணக்கில் ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு
மறுபடியும் ஒரு முக்கியமான அமைச்சரவை கொடுக்குறாங்க அப்படின்னா அப்புறம் எப்படி வந்து தமிழ்நாடு ஒரு தூய நாடாக இல்ல ஒரு தூய சக்தியின் கீழ் ஆட்சி செய்யும் நாடாக வந்து மாறும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? சோ எது எப்படியோ அதிமுக தரப்பினருக்கு அமைச்சர் பதவி தயாராக இருக்கு. கூடவே வந்து அம்பாசமுத்திரம் தொகுதியில போட்டிக்கிட்டு எம்எல்ஏவா வெற்றி பெற்ற இசக்கி சுப்பையா அவர்களும் அப்படி தாவேக ஆதரவா வந்து வாக்களிச்சிருந்தாரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அமைச்சரவை பதவி வாங்கிடணும்னு சொல்லி ரொம்ப தீவிர முயற்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சோ அது யாருக்கு கை கூடுதுன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இப்படி அதிமுக தரப்புக்கு குறைஞ்சபட்சம் 5 அமைச்சர்கள் பதவி வச்சு கொடுப்பாங்க. அதுவே முக்கியமான அமைச்சர் மந்திரி எல்லாம் வாங்கிடணும்னு சொல்லிட்டு தான் இவர்கள் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் இன்னொரு துருவ அரசியல்ல பிடிஆர் அவர்கள் வந்து ஒரு புது ஸ்டாண்ட் ஒன்று எடுத்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி திமுகவுக்கே டாட்டா கட்டியிருக்காருன்னு தான் சொல்லணும். இனிமே வந்து பெரிய அளவுல கட்சி பணிகள் எல்லாம் அவர் பண்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அவரே வந்து கட்சியில இருந்து ஒதுங்கி நான் வெளியே போய்க்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன அப்படின்னா, மொத்தமே நான் 10 ஆண்டுகள் தான் வந்து பொதுப்பணி செய்யலான்னு வந்தேன். அதுக்கு பின்னாடி அரசியல்ல இருந்தே நான் வந்து விலகி மறுபடியும் வெளிநாடுகளுக்கே போயிடலான்னு இருந்தேன். ஆனா மதுரையில வந்து என்னால எதையுமே முழுசா திட்டங்களை நிறைவேற்ற முடியவில்லை அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய முந்தைய ஆட்சிக்கு ஒரு ஆப்பு வச்சிருக்காரு. அதாவது மதுரையில பாதாள சாக்கடை திட்டம், மத்திய சிறையை வந்து மாற்றி அமைக்கிறது, மழைநீர் வடிகால் திட்டம் இப்படின்னு எண்ணற்ற திட்டங்களை நான் வந்து வச்சிருந்தேன், தொடங்கியும் வச்சிருந்தேன். ஆனா அது எல்லாமே நிறைவேற்ற முடியல. நல்லா புரிஞ்சுக்கங்க, பிடிஆர் அவர்கள் அமைச்சராகவே இருந்த போதும் இதெல்லாம் நிறைவேற்ற முடியலன்னு சொல்லி அவர் யாரை குறை சொல்றாருன்னா திமுக அரசு தான், கடந்த திமுக அரசு தான். அப்போ இருக்கும்போது சரி ஓகே, மறுபடியும் இன்னொரு முறை நமக்கு வந்து வாய்ப்பு கேட்டு எம்எல்ஏவா நின்று வெற்றி பெற்று திருப்பி நாம வந்து அமைச்சரானா கண்டிப்பா இதெல்லாம் பண்ணி கொடுத்துடலான்ற ஒரே காரணத்துக்காக தான் 2026 நான் வந்து போட்டியை போட்டேன். தாவேகா அதிகபட்சம் 25 விழுக்காடு வாக்கெடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா 34 விழுக்காடு வாக்கெடுத்து ஒட்டுமொத்தமா தொகுதிகள் கைப்பற்றுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. அதனால இப்ப எனக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் ஆயிருச்சு. நான் ஏற்கனவே நினைச்சதையும் பண்ண முடியல, இனிமே இதெல்லாம் பண்ண முடியுமான்னு எனக்கு தோணவும் இல்லை. அதனால வந்து நான் என்ன பண்றேன், அரசியல்ல இருந்து ஒரு கேப் எடுத்துக்கிறேன், நான் திருப்பி வந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு பயணிக்க போறேன்னு சொல்லி கிளம்பிட்டாரு. போகும்போது சும்மா போனா கூட பரவாயில்லைங்க. என்ன சொல்றாரு, ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் வெற்றி பெற்ற எம்எல்ஏ நான் அப்படிங்கிறாரு. ஓட்டுக்கு யாரு பணம் கொடுக்குறா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட ஆளுங்கட்சி தரப்புல இருந்தே 10,000 கோடிக்கும் மேல செலவு பண்ணப்பட்டதெல்லாம் சில பத்திரிகையில செய்திகள் வெளியாச்சு, திமுக தரப்புல இருந்து மட்டுமே போன முறை. அப்ப அவர் சார்ந்த கட்சி வேட்பாளர்கள் தான் கோடி கணக்கில் காசை மக்களுக்கு வந்து வாக்குகளுக்கு பணமா கொடுக்குறாங்க. அப்ப அவர்களையே தான் பிடிஆர் அவர்களும் குறை சொல்லிட்டு இன்றைக்கு வந்து விடைபெற்று செல்றாரு. கூடவே தாவேக அரசுக்கும் ஒரு அறிவுரை ஒண்ணு சொல்றாரு. என்னன்னா, அரசு இயந்திரத்தில் மாற்றம் தேவை, நீங்க பழைய மாதிரி அப்படியே இயங்காதீங்கன்னு சொல்லி மறுபடியும் திமுக ஒரு ஸ்டேட்மெண்ட். நல்லா பாருங்க, மாற்றம் தேவைன்ற வார்த்தையை பிடிஆர் அவர்களே சொல்றாரு. அப்ப ஏற்கனவே இருந்த திமுக அரசு சரிவர இயங்கவில்லை, அரசு இயந்திரம் சரியாக இயங்கவில்லை, அதுல பல மாற்றங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தாவேகாவுக்கும் ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. அப்போ கிளியர்லி வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேவோட அந்த ஒரு இன்னபிலிட்டியை வந்து அவர் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு தான் அந்த இடத்த விட்டு அவர் வந்து போறாரு. ஸோ கிட்டத்தட்ட பிடிஆர் அவர்கள் வந்து ஏற்கனவே அவருடைய நிதித்துறை அமைச்சரவை அவர்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டு அவர் வந்து ஐடி மினிஸ்டரா ஆக்கப்பட்டதுலேருந்தே அவருடைய செயல்பாடு கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கு வந்து கட்சியில இருந்து அவர் ஒதுங்கி வெளிநாடு போறேன்னு சொன்னது நிச்சயமா திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். சமீபத்தில் பூண்டி கலைவாணன் அவர்களுடைய இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது தாவேகா எப்படி வெற்றி பெற்றது அப்படிங்கிறதுக்கு அவர் விளக்கத்தை கொடுத்துருக்காரு. என்னன்னா, முழுக்க முழுக்க இன்ஸ்டாகிராம் மூலமாவே அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணி ஆட்சி அமைச்சிட்டாங்க, களத்துல எந்த களப்பணியுமே செய்யல அப்படிங்கிற விஷயத்த ஒரு பகிரங்கமா பொது மேடையிலே வந்து பேசியிருக்காரு. அதாவது இது வரைக்கும் தாவேகாங்கிற வார்த்தையோ இல்ல விஜய் அப்படிங்கிற பெயரோ கூட ஒரு உச்சரிச்சது கிடையாது. இப்போ இன்றைக்கு வந்து முதலமைச்சர் விஜய்ங்கிறத பேசிதான் ஆகணும். பட் தேர்தல் பிரச்சார காலகட்டத்தில் வந்து அதெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் முற்றிலுமா தவிர்த்துட்டு தான் இருந்தார். சொல்லப்போனா விஜய் அவர்கள் இவ்வளவு பெரிய த்ரெட்டா வந்து நிப்பாரு, இவ்வளவு பெரிய ஆட்சியை மாற்ற அளவுக்கு அவருக்கு வாக்குகள் விழும் அப்படிங்கிறத திமுகவும் கணிக்கல, அதிமுகவும் கணிக்கல. இதை தவிர நாம் தமிழர் கட்சி விஜயோட அரசியல் தீவிரமா எதிர்த்தாங்க. ஸோ அந்த அளவிற்கு வந்து திமுக அதிமுக எதிர்த்திருக்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கு அவர்கள் எரேஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா பல இடங்கள்ல திமுகவினரே சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, நம்ம விஜய் வந்து ரொம்ப ஈஸியா வந்து விட்டுட்டோம், பல இடங்கள்ல வந்து விஜய் அவர்கள் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய இடத்துல கூட அவரை நம்ம வந்து கடந்து போயிட்டோம், நம்ம வந்து இவ்வளவு பெரிய சக்தியா வளர்வாரம் வந்து நினைக்கவே இல்லை, அதனால இன்றைக்கு வந்து அதுக்கான பலனை நம்ம அனுபவிக்கிறோம்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள்கிட்டயே மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலேயே பலருமே வந்து இந்த கருத்தை வந்து முன் வச்சாங்க. ஸோ அதை இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அவர்களும் உணர்றாரு. அதனாலதான் இது மாதிரி விமர்சனங்கள்லாம் வருது. இப்போ அடுத்த கட்டமா திமுக என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாமளும் வந்து இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்கள்ல ட்விட்டர்லாம் ரொம்ப வலிமையா இருக்கணும், அது வந்து ஒரேடியா கட்சி தனி பண்றதெல்லாம் வேற, ஒரு நபர் வந்து தனிப்பட்ட முறையில இதுக்கப்புறம் ரீல்ஸ் போடுங்க, இதுக்கப்புறம் போஸ்ட் போடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர்கள் இறங்கிட்டாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களோட அந்த ட்வீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கலோக்கியலாக இருக்கும், ரொம்ப வட்டார வழக்கில் இருக்கும். சமீபத்தில் தூய தமிழ்லாம் பேசுகிறத மொத்தமாக கட் பண்ணிட்டு இது ஜென்சி கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது அடிப்படையில் ஒரு தவறான ஒன்று. நீங்கள் வந்து அரசு சார்ந்த நபர்களே வந்து
இல்ல அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளே வந்து இது மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகும்னா நிச்சயமா பொதுமக்கள் வந்து இப்ப தூய தமிழ்ல பேசுறதே ரொம்ப வந்து ஒரு வித்தியாசமான அணுகுமுறையா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த தமிழ் குறித்த முக்கியத்துவத்தையும் சரி, இல்ல அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்கன்னா அது தூய தமிழ்ல வெளியிடுறதும் சரி, இது மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. திமுக வந்து தமிழை நாங்க தான் பாதுகாக்கிறோம், தமிழுக்கே நாங்க தான் வந்து பாதுகாவலர்கள் அப்படின்னு பேசிக்கிட்டாலும் கூட களத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அறிக்கை கூட முழுமையா தமிழ்ல அவர்களால் வெளியிட முடியல. அது வந்து இளைய தலைமுறைகிட்ட நான் போய் சேர்றேன் அப்படிங்கிற மாதிரி அவர்களையும் சேர்த்து கெடுக்கிற மாதிரி தான் இருக்கு. நாளைக்கு வந்து அவர்கள்ட்ட கூட போய் நீங்க சரியான தமிழ்ல பேசுங்கன்னு சொன்னா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இப்படிதான் ட்வீட் போறாரு, உங்களுக்கு என்னன்னு தான் கேட்பாங்க. ஸோ அதனால அந்த நடைமுறையை வந்து அவர்கள் விடணும். இதையும் வந்து வாக்கரசியலா வந்து பார்க்கக்கூடாது. மக்களை இதுக்கு தயார்படுத்தணும். மக்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்காது. இதுல வந்து இன்னொரு தரப்பை பத்தி நம்ம வந்து பேசியாகணும். எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய தரப்பு. அது கிட்டத்தட்ட 22 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட இப்போ இருக்கிறாங்க. ஸோ அவர்கள் வந்து அடுத்த கட்டமா என்ன முடிவெடுக்க போறாங்கன்றது முக்கியமான விஷயம். ஏன்னா தாவேகா தரப்புல போனா பெரிய அளவில் அங்கீகாரம் கிடைக்குது, பெரிய அளவில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவிகள்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா வாரியங்கள்லாம் ஒதுக்குறதா இருக்கு. அமைச்சர்கள் வந்து 5 பேருக்கு தான், ஆனால் வாரியங்கள் வந்து பல பேருக்கு கொடுக்கப்படுறதா இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் வந்து அனுபவிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அவர்கள் அணிமாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல நாம வந்து அங்க போனா அதிமுகன்ற பிராண்ட்ல இருந்து நாம வந்து என்ன பண்ணுவோம், விலகி நின்றுவோம். இரட்டையிலே அப்படிங்கிறது இந்த பக்கம் தான் அதிகமா இருக்க போகுது, அதனால நம்ம வந்து இங்கேயே இருந்தா நல்லதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஆதரவு கொடுத்த சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்புக்கு ஆதரவு கொடுத்த எம்எல்ஏக்கள் கூட இந்த பக்கம் இழுக்கிறதுக்கான வேலைகளையும் எடப்பாடி பழனிசாமி தரப்பவர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே வீடியோல பேசியிருந்தோம். அஜித்குமார் அவர்களினுடைய ஆதரவை, நடிகர் அஜித்குமார் தான், அவருடைய ஆதரவை வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி தரப்பு ரொம்ப தீவிரமா கேட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவருடைய ஆதரவு வந்துச்சு அப்படின்னா இனி வரப்போற இடைத்தேர்தலையும் சரி, இனி அடுத்து வரப்போற பொது தேர்தலையும் சரி, அதிமுகவுக்கு அது ஒரு பெரிய பூஸ்டா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா சினிமா பிரபலம், இங்கே நம்மகிட்டயும் ஒரு சினிமா பிரபலம் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பா நாம வந்து அது ஒரு பெரிய லெவல்ல முன்னெடுத்து கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறது அவர்களுடைய எண்ணம். ஸோ அதற்கு அஜித் ஒத்துக்க மாட்டாரு அப்படிங்கிறத நம்ம இப்போ வரைக்கும் உணரக்கூடிய விஷயமா இருக்கு. ஸோ அதையும் நம்ம அரசியல் களத்துல நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும், என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். நன்றி.